பிஸ்மில்லா. இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் பார்த்திங்கன்னா இறால் புளிக்குழம்பு, இறால் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணியாச்சு. அப்புறம் ஒயிட் ரைஸ், கொஞ்சமாக தேங்காய் சம்பால். இந்த தேங்காய் சம்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப்பு தேங்காய் பூ, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கல்ல, 2 பல் பூண்டு, தேவையான அளவு ஒரு பாதி சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லா புளிக்குழம்போடையும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஆட்டுக்கால் சூப்பு பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த சூப்பு மசாலா வீட்டிலையே அரைச்சி பண்ணது. கண்டிப்பாக அந்த சூப் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஈவினிங் கொஞ்சமாக மசால் வடை பண்ணியிருந்தேன். எப்போது நம்ம வீட்டில் மசால் வடை பண்ணியிருந்தாலும் பரோட்டா, சால்னா வாங்கிடுவாங்க. அதோடு சேர்த்து சாப்பிடும்போது செமையாக இருக்கும். இந்த கோம்போவில் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.